சஷ்டி விரதத்தோட இன்னைக்கு 3வது நாளுங்க. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொழுது விடிஞ்சிருச்சு. என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமா ஒரு விஷயத்த செய்யும் போது எல்லாமே நமக்கு சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்ச உடனே நடந்திருக்குது. அது கண்டிப்பா அந்த விரதம் முடியும் போது கண்டிப்பா நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தட்டைப்பயிர் குழம்பு, அதுலேயே ரசம், அவரைக்காய் பொரியல் வச்சேன். தம்பிக்குன்னு தனியாக சாப்பாடு எதுவும் இன்னைக்கு கலரில், அதே பருப்பு ரசம் குழம்புன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஊற்றி கொடுத்தாச்சு. இங்கே சப்பாத்தி கொண்டு போகணும்பாங்க, இருந்தாலும் நாங்கள் வைக்கிற பருப்பு குழம்பு ரசம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா நேற்று அவுட்டிங் போயிட்டு கொஞ்சம் டயர்டாகவே கிளம்பி போனாங்க. ஸோ அவங்களெல்லாம் பேக்கப் பண்ணி தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெத்தலை தீபம் போடுறக்கே ஆரம்பித்தேன். ஏன்னா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக சாமி கும்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு காலையில் எந்திரிச்சோடனே ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு சமைக்கிறதும் நல்லா தான் இருக்கும். பட் அது எனக்கு என்னமோ அமைய மாட்டேங்குது. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேக வேகமாக சமையல் பண்ணி அவங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பினோடனே நான் சாமி கும்பிட போக ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவங்க பசங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. நான் கரெக்டாக இருக்கும். என்னோட சமையலை முடிச்சுட்டு நான் போய் சாமி கும்பிட்டேன்னா அவங்க பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையில் போனது வெத்தலை தெய்வத்தை போட்டு சாமிக்கெல்லாம் தீபாத்திரையெல்லாம் காட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் பருப்பு குழம்பு ரசம் தான். இதே தான் காலையில் அப்படியே எப்பவும் போல் விரதம் இருந்துட்டு மதியம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 48 நாளும் நமக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நம்ம விரதம் இருந்துட்டாலே நம்ம நினச்சது ரொம்ப சந்தோஷமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். ஒவ்வொரு நாளும் எந்த தடங்களும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இந்த தடங்களோ அந்த தடங்களோ எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருக்கா இந்த மாதிரி தெய்வம் போட்டு ஒரு 24 நாள் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தடங்கள்னே எனக்கு தெரியல, எனக்கே தெரியாமல் நான் அதை விட்டுட்டேன். இந்த 48 நாள் எந்த தடங்களும் இல்லாமல் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். முருகர் ஆசைப்பட்டதை கொடுப்பாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆசைப்பட்டதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே கொடுப்பாரு. அதை நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, நம்மளோட விரதத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப பயம் ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலும் அவருக்கு துணை இருப்பாருங்கிற நம்பிக்கை 100% இருந்தாலும் ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கும். அந்த பயம் நம்மளே அறியாம நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பார்த்து 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 எல்லாத்துக்கும் அவருக்கு செய்யற மாதிரி இருக்கும். ஸோ சமையல்லாம் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு அவரு கிளம்புறக்கு கிளம்புறக்கு ரெடி ஆயிட்டாரு. நான் கடைசியாக எப்பவும் போல ஃபைனலாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பேன். காஃபியெல்லாம் போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிரச்சனை ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக போயிட்டே இருக்குது. ஒரே ஸ்மெல்லு, சமாளிக்கவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.